ரீசெண்டா சூரியன் கிட்ட இருந்து பூமிக்கு ஒரு ரேடியோ சிக்னல் வந்துட்டு இருக்கு. அதுவும் 1 மணி நேரமா இல்ல 1 நாட்களான்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி 19 நாட்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே இல்லாம பூமிக்கு இந்த ரேடியோ சிக்னல் வந்துட்டு இருந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு மெசேஜா இல்ல வேற ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது மெசேஜும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. இது அதை விட ரொம்பவும் ஆச்சரியானது. அது என்னன்னா, சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி 2025 அப்போ நாசா ஒரு டிஸ்கவரியை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த மெசேஜ் சிக்னல் அப்படிங்கிறது ஒரு டைப் 4 சோலார் ரேடியோ பஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது டைப் 4 சோலார் ரேடியோ பஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வெடிக்கக்கூடிய ஒரு சில அலைகள்னு சொல்கிறாங்க, ஒரு சில வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பொதுவாக சூரியனில் வந்துட்டு எந்நேரமும் சோலார் ஃப்ளேர்ஸ் வந்துட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சூரியன்லேருந்து பிளாஸ்மாக்கள் எப்பவும் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு ரேடியோ பர்ஸ்ட்டாக வந்துட்டு வெடிச்சிருந்திருக்கு. பொதுவாக ஒரு சில ரேடியோ பஸ்ட் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள் சில நாட்கள்லேயே வந்துட்டு முடிஞ்சிடும். ஆனால் இது 19 நாட்கள் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த டைப் 4 சோலார் ரேடியோ பஸ்ட் ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த டைமில் வெறும் 5 நாட்கள் தான் ரேடியோ சிக்னல் பூமிக்கு போயிருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை 19 நாட்களுக்கு பூமிக்கு இந்த ரேடியோ சிக்னல் சூரியன் வந்துட்டு அனுப்பிட்டே இருந்திருக்கு. பொதுவாக இந்த ரேடியோ பஸ்லேருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியோ கம்யூனிகேஷனில் வரக்கூடிய ரேடியோ சிக்னல் கிடையாது. இது நேச்சுரலாக சூரியனில் உருவாகக்கூடிய ஒரு சில வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு ரேடியோ சிக்னலாக கன்வெர்ட் ஆகி நம்ம சூரியனுக்கு வந்துட்டு பூமிக்கு வந்துட்டு அனுப்புது. இந்த சோலார் ரேடியோ பஸ் நடக்கும்போது ஒரு சில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சூரியன்லேருந்து வெளியே போக ட்ரை பண்ணோம். ஆனால் சூரியன் இதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு பேர், அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஸ்ட்ரீமர்பாங்க. இந்த ஹெல்மெட் ஸ்ட்ரீமர் சூரியனில் இயற்கையாக உருவாகும் போது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுமே எல்லாம் வந்துட்டு இதில் ட்ராப் பண்ணி கேப்சர் பண்ணி வச்சுக்கும். இந்த நேரத்தில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எப்படியாச்சும் வெளியே போகணும்னு ட்ரை பண்ணும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வந்துட்டு ரேடியோ சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். பொதுவாக கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, சூரியனில் கொரோனா அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் ஏற்படக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய வெடிப்புகள் தான் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். அந்த டைமில் இந்த ஹெல்மெட் ஸ்ட்ரீமர் கிட்ட இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் நடந்துச்சுன்னா அதில் ட்ராப் ஆகிருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். யூ ஆர் ஃப்ரீ டு கோ அப்படின்ற மாதிரி எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்துட்டு நகர ஆரம்பிச்சிடும். அப்படி நகர தான் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் வந்துட்டு ரேடியோ சிக்னலாக மாறி நம்ம பூமிக்கு வருது. ஒரு கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் மூலிமா போயிருந்துன்னா அது வெறும் கொஞ்ச நாட்களுக்கு தான் போயிருந்திருக்கும். இங்கே 3 கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் நடந்திருக்கலாம். அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் மூலிமா இந்த ரேடியோ சிக்னல் எல்லாம் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாசா ஒரு இக்கலாம் போட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பாதித்தது கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் தானா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி வெளியே வரக்கூடிய இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரேடியோ சிக்னலாக மாறி பூமிக்கு வரும்போது பூமிக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பீப்புள் கேட்கும்போது நாசா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இது தராது. மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட், சேட்டிலைட்ஸ், ஜிபிஎஸ் ட்ராக்கர் அதெல்லாம் தான் வந்துட்டு பாதிப்படையும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது எல்லாமே எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். ஸோ இந்த ரேடியோ சிக்னல் வந்துட்டு அதை பாதிக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ரேடியோ சிக்னலை வச்சு பூமி மற்றும் பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய வெதர் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. வெதரில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ 19 நாட்களாக வெளிவரக்கூடிய இந்த ரேடியோ சிக்னல் வந்துட்டு எந்த ஒரு மெசேஜும் கிடையாது. சூரியன்லேருந்து வந்த ஒரு மெசேஜே கிடையாது. இது எப்பவும் போல் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒரு சில ரேடியோ சிக்னல் தான். ஸோ வருங்காலத்தில் இது 19 நாட்கள் இல்லாமல் 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷங்கள் கூட இந்த சிக்னல் வந்துட்டு தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த டாபிக் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் ரூப் தமிழ் சைனிங் ஆஃப்.